பிரியமான தேவச்சனமே, இந்த பரிசுத்தமான கால வேளையில் உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய யூடியூப் சேனல் வழியாக இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் கொடுக்கிறதான தலைப்பு, நான் கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாய் இருப்பேன். பிரியமானவர்களே, இந்த கால வேளையில் ஆண்டவர் தாமே எனக்கு கொடுத்ததான வாக்குதத்த வசனம் ஆபகுக் 3:18 எப்படியால் சொல்லுகிறது, நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். ஆமேன். பிரியமானவர்களே, இந்த கால வேளையில கர்த்தர் உங்களை பார்த்து கொடுக்கிறதான வார்த்தை மன மகிழ்ச்சி. நீங்கள் எப்படி மன மகிழ்ச்சியா இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆபகுக்கு கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியா இருந்தாராம். எப்பொழுது எந்த நிலைமையில் அவர் மனமகிழ்ச்சியா இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஏதாவது நமக்கு ஏதாச்சும் நல்ல செய்தி கிடைக்கும் போது, நம்முடைய வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன் நடக்கிற போது, இல்லை யாரோடு சேர்ந்து பேசி கொண்டிருக்கும் போது தான் நமக்கு மனமகிழ்ச்சியா இருக்கிறோம், சந்தோஷமா இருக்கிறோம். பிற்பாடு என்ன ஆகிறது, திருப்பி மறுபடியும் நமக்குள்ள ஒரு துக்கம், வேதனை, கவலை, இப்படிப்பட்ட சம்பவங்கள் தான் நம்முடைய உள்ளத்துல, நம்முடைய இருதயத்துல தோன்ற ஆரம்பிக்கிறது. ஆனால் ஆபகுக்கு என்ன செய்கிறார் என்றால், ஆண்டவருக்குள்ள எப்பொழுதுமே அவர் மனமகிழ்ச்சியா இருக்கிறார். எந்தெந்த வேளையில் அவர் மனமகிழ்ச்சியா இருக்கிறார் என்று மேற்கூறிய வசனத்தில் அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமல் போனாலும், ஒலிவ மரத்தில் பலன் அற்று போனாலும், வயல்களில் தானியத்தை விளைவியாமற் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடுகள் இல்லாமல் போனாரும். பிரியமானவர்களே, பாருங்கள், இது எல்லாம் இல்லாமல் போனா கூட அவர் கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருப்பாரா. நம்முடைய குடும்பத்துல ஏதாகிலும் ஒன்று குறைவாய் இருக்கும் போது நமக்குள்ள வேதனை வருகிறது, துன்பம் வருகிறது. எப்படி இதை சமாளிப்பது? ஆண்டோர் நம்மை ஒருவேளை கைவிட்டு விட்டாரோ, ஆண்டோர் நம்மோடு கூட இல்லையோ, ஆண்டோர் நம்ம ஜெபத்தை கேட்கலையோ என்று சொல்லிட்டு நாம் என்ன செய்கிறோம், சோர்ந்து போகிறோம். ஆனால் ஆபகுக்கு என்ன செய்கிறார், இது எல்லாம் இல்லாமல் போனா கூட பரவாயில்ல, நான் கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாய் இருப்பேன். அப்பொழுதுதான் அந்த பலன் நமக்கு கிடைக்கிறது. நாம் ஆண்டவருக்குள் மனமகிழ்ச்சியாய் இருக்கும் போது நமக்கு பலன் வருகிறது. பிரியமானவர்கள், எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரை விட்டு நாம் பின்வாங்கி போகவே கூடாது. ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறாவிட்டாலும், கால தாமதம் ஆனாலும், ஆண்டவர் அது ஏதாகிலும் ஒரு நாளில நமக்கு அதை வாய்க்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். நம்மை சோதித்த பிற்பாடு நம்மை பொன்னாக விளங்க செய்கிற தேவனாய் இருக்கிறார். நீங்க நீண்ட காலமாய் நெடு நாட்களாய் காத்திருக்கிற ஏதோ ஒரு காரியம் இந்த வருஷத்துல கர்த்தர் உங்களுக்கு அற்புதமாய் முடிய பண்ணுவார். கவலைப்படாதீர்கள். நீங்கள் கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும். ஆபகுக் எப்படி இது எல்லாம் இல்லாமல் போனாலும், அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை ரசம் பலன் கொடாமல் போனாலும், எதுவுமே இல்லாம போனா கூட பரவாயில்ல, நான் ஆண்டவருக்குள்ள மனமகிழ்ச்சியாய் இருப்பேன் என்று சொல்லிட்டு ஆபகுக் சொல்கிறார். பிரியமானவர்கள், நாமும் கூட நமக்கு எதுவுமே இல்லாமல் போனா கூட பரவாயில்ல, நாம கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியா இருக்கும் போது தான் அவரிடத்திலிருந்து வருகிற பலனை பெற்றுக்கொள்ள முடியும், அவரிடத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். பிரியமானவர்களே, இந்த கால வேளையில இந்த யூடியூப் சேனல் வழியா இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற உங்கள் ஒவ்வொருவரை கர்த்தர் தொடுகிற தேவனாய் இருக்கிறார். உங்களுடைய குறைவுகளை நிறைவாக்குகிற தேவனாய் இருக்கிறார். நீங்கள் எந்த காரியத்தை குறித்து, இந்த காரியம் எனக்கு ஜெயமாய் முடிய வேண்டும், இந்த காரியம் என்னுடைய வாழ்க்கையில நிறைவேற வேண்டும், இந்த வருஷத்திலேயாவது இந்த காரியம் எனக்கு கைகூடி வர வேண்டும் என்று யாரெல்லாம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறீர்களோ, கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் ஆண்டவருக்குள்ள மனமகிழ்ச்சியா இருங்கள். அப்பொழுது இது எல்லாவற்றையும் கர்த்தர் தாமே இந்த வருஷம் உங்களுக்கு வாய்க்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, என்னோடு இணைந்து ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த பரிசுத்தமான கால வேலை பொழுதுக்காக உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறேன், உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் அப்பா. இந்த சேனலின் வழியாக என் நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் கண்ணோக்கி பாரும், அவர்களை தொடும் சுவாமி. எந்தெந்த இடத்துல எந்தெந்த நிலைமையில இருந்து இந்த ஜெபத்தை அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ சுவாமி அப்பா, ஒருவேளை வேலை செய்து கொண்டே பார்க்கலாம், இல்லை உட்கார்ந்து கொண்டே இருந்து கூட இந்த நிகழ்ச்சியை நீ பார்க்கலாம், இல்லை அநேகர் அநேக காரியங்களின் மூலமாய் அந்த ஆண்டவரே வேலையில கூட இந்த நிகழ்ச்சி அவர்கள் பார்த்து கொண்டிருக்கலாம் சுவாமி. அவர்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து இந்த ஜெபத்தில் என்னோடு கூட தொடர்பில் இணைந்திருக்கிறார்கள் சுவாமி. இப்பொழுதே அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற பலவித கட்டுகள், பலவிதமான தீங்கான காரியங்கள், சத்துருடைய கிரிகள் எல்லாம் அவருடைய வாழ்க்கையிலிருந்தும் அவருடைய சரீரங்களிலிருந்தும் அது வெளியேறி போக வேண்டுமாய் அவர்களுக்கு ஒரு அற்புத விடுதலையை கொடுங்க, நிரந்தரமான ஒரு மனமகிழ்ச்சியை கொடுங்க. எதுவுமே இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஆண்டவர் என்னோடு கூட இருந்தா போதும் என்ற ஒரு மனப்பக்குவத்தை அவர்களுக்கு உருவாக்குங்க சுவாமி. இந்த
இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் என் தேவன் பெரிய காரியங்களை செய்கிறதற்காக, ஒரு விடுதலையை என் தேவன் கொடுக்கிற கிருபைக்காக, அவருடைய கட்டுகளை நீர் உடைக்கிற கிருபைக்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். சிறு குழந்தைகள், வாலிபர்கள், வயோதிபர்கள் என்று யாரெல்லாம் ஆசீர்வதிக்கும்படியா, யாரெல்லாம் வெளியில கடந்து செல்கிறார்கள் அவளோடு கூட உம்முடைய கரங்கள் இருந்து அவளை நடத்தும்படியா, ஏசப்பா பிள்ளைகள் பள்ளிக்காக கடந்து செல்லுகிற போது, அந்த வாகனத்துல கடந்து செல்லுகிற போது ஆண்டவருடைய கரம் கூடவே இருந்த பிள்ளைகளை பத்திரமாய் கொண்டு வந்து சேர்க்கும்படியா நான் ஜெபிக்கிறப்பா. இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் கர்த்தர் தாமே பெரிய காரியங்களை செய்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளை வழிநடத்தும், காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தின் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்கள் செய்வார். நீங்கள் ஆபகு போல கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாய் இருக்கும் போது தேவனிடத்தில் வருகிற நன்மையான காரியங்களை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஆமீன். காட் பிளஸ் யூ.